ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நாங்கள் வளர்க்குற எங்கள் ஆட்டுங்க எல்லாத்துக்குமே கூழ் காய்ச்சி ஊற்றுவோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, கூழ் காய்ச்சிற வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இன்றைக்கி நான் டீட்டெயிலாக கூழ் காய்ச்சறதை நான் போட்டிருக்கேன். அதில் என்னென்ன ஆட் பண்ணுறோம், எவ்வளோ மெஷர்மெண்ட்டு, எப்படி காய்ச்சி ஊற்றணும், ஸோ எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கூழ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுக்குறோங்க ஆடுங்களுக்கு. இப்போ இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் கூழ் காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையிலேக்குள்ளே அந்த கூழ் நல்லா புளிச்சுக்குங்க. ஸோ அது ஆடு மேய்ச்சலுக்கு போயிட்டு மதியம் வர்றாங்கல்ல, அப்போ குடிக்கிற மாதிரி நாங்கள் தாலிக்கெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுடுவோம். எதனால் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்லலாம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி கூழ் நைட்டே காய்ச்சிறோமா, காலையில் புளிச்சிருது இல்லை, காலையிலே கொடுத்து மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு காலையிலே தாலியில் ஊற்றிடுவோம். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போகும்போதே மேய்ச்சலுக்கு காட்டுக்கு போகிறப்பே வயிறு ஃபுல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த கூழை குடிச்சிட்டு வயிறு நல்லா ஃபுல்லாகிடுதா. ஸோ அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பசிச்சா தானே சாப்பிடுவாங்க, ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாக போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே குரூப்பாக நிழல் பார்த்து எல்லாம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இது நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அடுத்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம். 2 நேரமுமே பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த கூழ் குடிக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ அதனால் இப்போ மதியம் 1 மணிக்கு இப்போ பட்டியில் அடைச்சிருவோம். அடுத்து 4 மணிக்கு ஈவினிங் அவங்க மேய்ச்சலுக்கு போகிற வரைக்குமே இந்த தண்ணியை அவங்க குடிச்சிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஈவினிங் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தது நாங்கள் கூழ் காய்ச்சினதை அந்த தாலியில் ஊற்றி ரெடியாக வச்சிட்டோன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாகவே அந்த பட்டியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவைப்படும் போது அடுத்த நாள் காலையில் வரைக்குமே அந்த தண்ணியை அவங்க குடிச்சிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க மேய்ச்சலுக்கு போகும்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சத்துக்கள் கிடைச்சிரும். அண்ட் ஈவினிங் டைமில் அண்ட் ரெஸ்ட் டைமில் அவங்க எடுத்துக்கிற அந்த வாட்டர் மூலியமாகவும் அவங்களுக்கு அந்த சத்துக்கள்லாம் கிடைச்சிரும். ஸோ அதனால் ஆடுங்களுமே நல்லா வெயிட் கெயினாக இருப்பாங்க. குட்டிங்களுக்கு பால் கொடுக்குற தாயாடாக இருந்தால் அவங்களுக்கும் நல்லா பால்கள் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ நாங்கள் 100 ஆடு வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு நாளைக்கு 5 படி, அதாவது காலையில் 2.5 ஈவினிங் 2.5 படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெத்தடில் நாங்கள் கொடுக்குறோம். நீங்களும் 100 ஆடு வச்சுருக்கேன், நானும் இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுறேன்னு மட்டும் பண்ண வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எந்த பொருளை ஃபஸ்ட்டு ஆடுங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினாலும் ஸ்டார்டிங்கில் கம்மியாக ஃபஸ்ட்டு கொடுத்து பழகுங்க. ஒரு 1/2 kg கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 10 ஆடு 20 ஆடு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நேரத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கொடுங்க. நாங்கள் 2 நேரம் கொடுக்குறோம், நீங்கள் ஒரு நேரத்துக்கு மட்டும் ஒரு நாளைக்கு கொடுத்து பழக்குங்க. அவங்களுக்கு எந்த கழிசலும் இல்லை, அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே 100 ஆடு இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மொதல் நாள் 1 கிலோ கொடுங்க. அடுத்து 2வது நாளும் 1 கிலோ கொடுத்து பாருங்கள். ஓகே, அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஃபாலோ பண்ணுற அதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. இது மக்காசோளம் நாங்கள் 100 ஆடுங்கனால 10 கிலோ ஆட் பண்ணுவோம். இது வெள்ளை சோளங்க. வெள்ளை சோளம் நாங்கள் 5 கிலோ ஆட் பண்ணுவோங்க. நான் சொல்கிறது எல்லாமே 100 ஆடுங்களுக்குங்க. இது உளுந்தங்குரணை இதுவுமே நாங்கள் 10 கிலோ ஆட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது கம்பு நாங்கள் 5 கிலோ ஆட் பண்ணுவோங்க. நீங்கள் மொதல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஒவ்வொரு கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. இது பொட்டுக்கடலைங்க. இது நாங்கள் 10 கிலோ ஆட் பண்ணிடுவோம். பொட்டுக்கடலை, மக்காசோளம் எல்லாமே நாங்கள் 10 கிலோ போடுவோங்க. இது பலதானியம். இது 5 கிலோ தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம். இதோட நாங்கள் சோயா ஆட் பண்ணுவோங்க. அப்புறம் ஒரு பாக்கெட் கல்லுப்பு, அப்புறம் கோதுமை ஆட் பண்ணுவோம். நாங்கள் மில்லுக்கு போயிருந்தப்போ சோயா இல்லைங்க, அதனால் அதை காட்டலை. இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வாங்கிப்போங்க. நாங்கள் கூழ் காய்ச்சறதுக்கு ஆட் பண்ணுற பொருள் எல்லாம் இது தாங்க. நீங்கள் இன்னும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கால்நடை மருத்துவரையோ இல்லைனா வேறு யாராவது எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்களே, ஸோ அவங்கக்கிட்டையும் நீங்கள் ஆலோசனைப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடே போதுமானதுன்னு நினைக்கிறேன். தானியமெல்லாம் அரைச்சி முடித்ததும் ஒரு தவிட்டு சாக்கில் அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கூழ் காய்ச்சி நாங்கள் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, தாலியில் தண்ணி குடிக்கிற அந்த தாலியில் ஊற்றுறோம்ல, அதுலேயே நாங்கள் புண்ணாக்கு ஊற வச்ச தண்ணியுமே ஊற்றுவோம்னு சொல்லியிருக்கேன். கடலை புண்ணாக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். குட்டிங்களுக்கும் இதே புண்ணாக்கு தாங்க யூஸ் பண்ணுவோம். அதையுமே கையோட ஒரு 20 கிலோ நாங்கள் வாங்கிக்கிட்டு நாங்கள் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஒரு சிலர் தேங்காய் புண்ணாக்கும் கொடுப்பாங்கங்க. பட் நாங்கள் எங்கள் குட்டிங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே இந்த கடலை புண்ணாக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். குட்டிங்களும் நல்லா குடிச்சுப்பாங்க. ஆடுங்களுக்குமே தாலியில் இந்த தண்ணிக்கு இந்த புண்ணாக்கு தண்ணி தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம். சரிங்க, இப்போ நாங்கள் காய்ச்சுற கூழில் என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறோன்னு சொல்லி காமிச்சாச்சு. அதையும் நம்ம அரைச்சிட்டோம். இப்போ அரைச்ச அந்த மாவை எப்படி கூழ் காய்ச்சறதுன்னு சொல்லி பார்க்கலாம்.
இப்போது அரைச்சிட்டு வந்த அந்த மாவுலேருந்து டெய்லியுமே வந்து இப்போ நாங்கள் வந்து நான் முன்னையே சொல்லியிருக்கேன், காலையில் 2½ படி, ஈவினிங் 2½ படி வந்து ஒரு பவுடர் தனியாக எடுத்து கரைச்சி அதை வந்து கூழ் காய்ச்சுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து நம்ம தண்ணி கலந்துட்டு கையிலேயே ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி விடணுங்க. கட்டியே இருக்கக்கூடாது. ஏன்னா கட்டி இருந்தது அப்படின்னா, கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கூழ் காய்ச்சும் போது அந்த பதம் வராது. ஸோ பாதி வெந்து வேகாமல் மாவு மாவாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா கரைச்சிக்கணுங்க. இதில் வந்து நம்ம வீட்டிலலாம் எப்படி கூழ் காய்ச்சுறீங்கள்ல, ஸோ அதுக்கு நம்ம எப்படி மெத்தட் பண்ணுவோமோ அதே மெத்தடு தான். ஸோ இது கூழ் காய்ச்சுற பதம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கூழ் காய்ச்சி நம்ம ஆடுங்களுக்கு குடிக்க வேண்டிய அந்த தண்ணியில் வந்து நம்ம கலந்துடலாம். அடர் தீவனம் வந்து ஒரு சிலர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அடர் தீவனம் வந்து இப்போ நம்ம அரைச்சி கூழ் பண்ணி கொடுக்குறேன். அதே தான் அவங்க வந்து அரைக்காமல் 1, 2 வந்து அரைக்கிறாங்க. அரைச்சி அந்த ஆடுங்க சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்குறாங்க. அது நிறைய ஆடுங்களுக்கு செட் ஆயிடுது. ஒரு சில ஆடுங்க வந்து அதுக்கு வந்து ஜீரணம் ஆகாமல் ஒத்துக்கிறதில்ல அப்படின்றதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா. ஸோ இதே தான் நாங்கள் வந்து அடர் தீவனத்தை தான் வந்து நாங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி கூழ் காய்ச்சி நாங்கள் வந்து ஆட்டுங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜீரணமும் ஆகிடும். ஒரு சிலர் சொல்கிறாங்கல்ல, முழுசாக கொடுத்து ஜீரணம் ஆகிறதில்ல அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். பட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்மியாக கொடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து கூழ் காய்ச்சாமலே தவிடு மாதிரி நீங்கள் தாளியில் தண்ணியில் வந்து போடலாங்க. ஆனால் அதை விட இதை வந்து நல்லாவே குடிக்கிறாங்கங்க. இதையுமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். தண்ணி வந்து ஃபுல்லாகவே தாளியில் காலி பண்ணிவிடுவாங்க. அந்தளவுக்கு விரும்பி குடிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து மணமாக இருக்கும் அந்த கூழ் வந்து. அந்த தானியமெல்லாம் இப்போ கம்பு, நம்மள கம்மஞ்சோறு அண்டு ராகி கூழ் இதெல்லாம் செய்யும்போது அந்த ஒரு வாசம் வருது பார்த்திங்களா? அந்த ஒரு மணமே வந்து அவங்கள அந்த ருசி எல்லாமே சேர்த்து இவங்களை வந்து நல்லா வந்து அதை வந்து நிறைய தண்ணியை வந்து அவங்க இன்டேக் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ருசியாகவும் இருக்கும். இது நாங்கள் அரைக்கும் போது இதில் வந்து கல்லுப்பும் ஒரு பாக்கெட் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த உப்போட டேஸ்ட்டு ஸோ இது எல்லாமே பார்த்து அவங்க வந்து ஃபுல்லாகவே தண்ணியை வந்து காலி பண்ணிவிடுவாங்கங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மாவு வந்து ஃபுல்லாகவே நல்லா கரைச்சிட்டாங்கங்க. கொஞ்சம் கூட அதில் கட்டி இருக்கக்கூடாது. ஸோ கட்டி இல்லாமல் நல்லாவே கையிலேயே ஃபஸ்ட்டு நல்லாவே கரைச்சாச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம கூழ் ரெடி பண்ணிடலாம். ஸோ கூழ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தேக்ஸாவில் வந்து தண்ணி வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் காய வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பவுடர், அந்த மாவு வந்து நம்ம ஊற்றிடணும். இப்போ தண்ணி நல்லா காஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவு தண்ணியை வந்து அதில் கலந்துருங்க. ஸோ இதில் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அந்த பக்கத்துலேயே வந்து அடுப்புக்கிட்டே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம அதை வந்து கிளறிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அடி பிடிக்கும், அடியிலையும் இந்த மாதிரி கட்டி ஆகும். ஸோ நம்ம வந்து கட்டிப்படாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஸோ மாவு கையில் நம்ம வெறும் பவுடரை கரைக்கும் போதும் அதே சேம் மெத்தடு தான், கட்டி இல்லாமல் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து அது பக்கத்துலேயே இருந்து அடிக்கடி வந்து நம்ம அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அதோட ஓரளவுக்கு நம்ம அந்த பதம் தெரியும்ல உங்களுக்கு, அந்த கூழ் காய்ச்சுற பதம். ஸோ அது வந்த உடனே நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா இப்போ தான் அந்த கூழை வந்து அதில் ஊற்றுனாங்க, அந்த தண்ணியை, மாவு தண்ணியை. இப்போ வந்து நல்லா அது வேக வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஆற்றி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த ஒரு கூழ் பதம் வந்து கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆகிடும். என்னடா நாய் பக்கத்துலேயே வந்து கூழ் காய்ச்சுற அடுப்பும் வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து ஃபுல்லாக காற்று அதிகமாக இருக்குங்க, காட்டு சைடு, தோட்ட சைடுங்கிறதுனால. ஸோ அதனால் காற்று அதிகமாக இருக்கனால நாங்கள் வந்து இந்த அடுப்பை வந்து ஒரு மரத்துக்கடியில் அந்த செல்ஃப்க்கு பக்கத்தில் ஓரமாக வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இல்லைன்னா வேறு சைடு வச்சோம் அப்படின்னா காற்றுக்கு வந்து அந்த நெருப்புலாம் அமிஞ்சிருதுங்க, நெருப்புலாம் பறக்க ஆரம்பிச்சிருது. பக்கத்தில் வந்து போரெலாம் வச்சுருக்கோம். ஸோ அதிலலாம் பற்றுங்கிறதுக்காக கொஞ்சம் இடம் சேஃபாக இருக்குங்கிறதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்கோம். இங்கே வந்து நாங்கள் இந்த மாதிரி கூழ் காய்ச்சத்துக்கு மட்டும் தான் இந்த அடுப்பு யூஸ் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், நல்லாவே தெரியுதா உங்களுக்கு, ஓரமாக வச்சுருக்கோம். ஓகே, காற்றுலேருந்து இந்த அடுப்பை வந்து சேஃபாக வச்சுருக்கிறதுக்காக இந்த ஓரத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ கூழுமே வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகுது. ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் இப்போ கூழ் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சிங்க, நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லாவே ஓரளவுக்கு வந்து கூழ் நல்லா குக் ஆகிடுச்சு.
இப்போ நாங்கள் வந்து ஆல்ரெடி முந்தின நாளே நாங்கள் காய்ச்சி வச்சுருந்த கூழை வந்து இப்போ ஆடு மதியம் வந்து மேய்ச்சல் முடித்து வர்றதுக்குள்ளே நாங்கள் வந்து தாலிலெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருவோம். ஆல்ரெடி இதில் வந்து கழநீர் தண்ணி அண்ட் பச்சை தண்ணி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணியுமே வந்து நல்லா சுத்தமான தண்ணியாக ஆட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆச்சு நம்ம வந்து தாலியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடணும். நாங்கள் பட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 தாலி வச்சுருக்கோங்க. ஸோ எங்ககிட்ட 100 ஆடுங்கிறதுனால நாங்கள் 3 தாலி வச்சுருக்கோம் உள்ள. ஸோ இந்த 3 தாலிலையுமே வந்து நாங்கள் கூழை வந்து கலக்கி விட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கல்லு தாலி இருக்குது, ஒரு சிமெண்ட் தாலி இருக்குங்க. இப்போ செகண்ட் தாலிக்கு வந்து ஊற்றிட்டுருக்காங்க. அடுத்தது 3வதா ஒரு கல்லு தாலி இந்த சைடில் ஓரமாக வச்சுருப்போம். ஸோ அதுக்குமே வந்து ஊற்றிடுவோம். இப்போது ஆடு வந்து மேய்ச்சலேருந்து வர்ற டைமுங்க. ஸோ அதுக்குள்ளே ஊற்றி வச்சுட்டு நாங்களும் எல்லாம் ஆடு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது ஆடு குடிக்கிறதுக்கு 3 தாலிலையுமே தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. வெளி பக்கமும் தாலிலாம் இருக்குது. அது வந்து எங்ககிட்ட எருமை இருக்குங்க, ஒரு 4 எருமை இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் குடிக்கிறதுக்காக அங்கே வெளியில் தண்ணி இருக்குது. ஆடுங்களும் வந்த வேகத்தில் அதுலேயும் குடிப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி பாருங்கள், இப்போ ஆடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்த உடனே எல்லாருமே ஓடி வர்றது அந்த பட்டிக்குள்ளே இருக்கிற தண்ணி குடிக்கிறதுக்காக தான் போவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணி. எல்லாருமே இதை லைக் பண்ணி எல்லாருமே குடிச்சிடுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த தாலி ஃபுல்லாகவே காலி ஆகிடும். அடுத்து 4 மணிக்கு மேய்ச்சலுக்கு போகிற வரைக்கும் எல்லா ஆடுமே வந்து அந்த தண்ணியை ஓரளவுக்கு ஃபுல்லாகவே காலி பண்ணிவிடுவாங்கங்க. இப்போ பட்டியிலேருந்து திறந்து விடுற குட்டிங்களாம் வருவாங்கள்ல, அதில் வந்து தண்ணி குடித்து பழகியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஓரளவுக்கு பெருசான குட்டிங்களாம். ஸோ அவங்களுமே பார்த்தீங்களா சின்னதுலேருந்தே இந்த தண்ணியை வந்து குடித்து பழகிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தண்ணியெலாம் செட் ஆயிரும். ஸோ நாங்கள் இப்படி தான் வந்து இந்த கூழை வந்து ஆடுங்களுக்கு நாங்கள் கொடுத்து பழக்கணும். ஸோ குட்டியிலேருந்தே குடிக்க குடிக்க அவங்களும் பெருசாகும் போது இதிலே வந்து நல்லா இன்டேக் எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ஒவ்வாமை வந்து வராது. ஐ மீன் இது வந்து சேராமல் போகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து பேசிக்லேருந்தே கொடுத்து பழக்கினதுனால நாங்கள் வந்து இதை கேஷுவலாக நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து புதுசாக கொடுக்குறவங்களா இருந்தால் நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து இளங்குட்டிகள் வந்து பராமரிக்கிறதுலாம் எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. ஸோ நாங்கள் வந்து எங்கள் பட்டியில் சின்ன குட்டிங்கலேருந்து பெருசாகிற வரைக்கும் அதை நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம், அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அந்த மாதிரிங்கிறது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.